Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போண்டால நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ரொம்ப சுவையான டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஸ்டைலில் கடலை மாவு வச்சு போண்டா செய்ய போகிறோம். இந்த போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியே லைட்டாக கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் எப்பயும் நான் கேட்குற ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, இந்த கப்பில் 1 கப் சேர்க்குறேன். எந்த கப்பில் கடலை மாவு போடுறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பொதுவாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்குன மல்லி இலை, நறுக்குன கருவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகாயை நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகாய் வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. போண்டாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்குங்க. கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் ஆப்ப சோடா உப்பு சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா சூடு பண்ண ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூடான ஆயில் அதை சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். சாரி, அதை முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன், ஸோ போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா எடுத்து போடுற கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடலாம். போண்டா மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் லூஸாக கூட நீங்கள் கலந்து போட்டுக்கலாம். எடுத்து போடுற பதத்தளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயை வந்து ரொம்ப சூடாகவும் வைக்காதீங்க, அளவான சூட்டில் வச்சு இப்போ பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சிடலாம். ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா ஹார்டாக தான் போண்டா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக நம்மளோட டீ கடை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் அடுத்தடுத்த பேட்சை போட்டுக்க போகிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி நல்லா ஒரு சைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஈவினிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்கு. கெஸ்டெல்லாம் வராங்கனாலும் நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல்ல நம்ம போண்டா. அவ்வளோதான். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா. அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இன்னர் லேயர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டான நம்ம போண்டா ரெடி. பார்த்தீங்களா? அப்புறம் என்னங்க, போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட ஃபில்டர் காஃபி செஞ்சுருக்கேன் நான் இன்றைக்கி. ஃபில்டர் காஃபியோட இந்த போண்டா வச்சு நல்லா ருசித்து சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும்
டீ இல்லாட்டி காஃபியோட எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.